ஹாய் காய்ஸ். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவளோட முகத்துல பயங்கரமான காயங்கள் இருக்கு. அவ முன்னாடி இருக்கிற ஒரு ஆபீசர், நான் உன்னை இன்டர்வியூ எடுக்க போறேன், இது மே 14, நேரம் 9:28 அப்படின்றத சொல்றாரு. ரோஸ், நீ பயப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதான் வந்திருக்கேன், நடந்தது என்னன்றத எனக்கு நீ தெளிவா சொல்லு அப்படின்னு சொல்ல, அவளுக்கு நடந்த விஷயத்த இப்ப பாஸ்ட்ல காமிக்கிறாங்க. ஒருத்தவங்க ரொம்ப டயர்டா ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வராங்க. அவங்களோட ஃப்ரிட்ஜ்ல நிறைய குழந்தையோட போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அவங்களுக்கு கழுத்து வலிக்க அதுக்கான பெயின் கில்லர் அவங்க பாத்துட்டு இருக்க ஒரு பொண்ணு ஓடி வந்து அம்மான்னு சொல்லி கட்டி பிடிக்கிறான். இவதான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவ்வளவுதான் நீங்க ஸ்டார்டிங்ல பாத்திருப்பீங்க. இவங்க ஹீரோயினோட அம்மா. ரெண்டு பேரும் இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க அம்மா வந்த உடனே அவங்க அம்மாவோட காரை எடுத்துட்டு ஹீரோயின் இப்போ நைட் டியூட்டிக்காக வேலைக்கு போகணும். அவ ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. ஹாப்பி பர்த்டேமா, ஆனா எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்புறா. இப்போ அவளும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரா. அவங்க அம்மாவும் அவளும் ஆல்ரெடி 10 நாள் நம்ம ட்ரிப்புக்கு போனோம்னு பிளான் பண்ணிருப்பாங்க. சோ அவ வந்த உடனே அவங்க அம்மா லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. காரை ஸ்டார்ட் பண்றாங்க, ஆனா ஸ்டார்ட் ஆகல. இப்ப அவங்க அம்மாவும், நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல, அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜின் இருக்கிற இடத்துல ஒரு தட்ட கார் ஸ்டார்ட் ஆகும். இப்ப காரை எடுத்துட்டு அவங்க இந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க. அவங்க போட்டிங் டிராவல் பண்ண போறாங்க 10 நாள். யாரும் அந்த ஆளு பணக்காரனா அப்படின்னு கேட்க, அவன் பணக்காரனா இல்லடி, ஆனா கொஞ்சம் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்க அம்மா இப்போ டேட்டிங்ல இருக்காங்க. அவங்க பாய் ஃப்ரெண்டோட தான் இப்போ இவங்க ஹாலிடேஸை என்ஜாய் பண்ண போறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு இந்த விஷயங்கள் பிடிக்கல. ஏன்னா அவங்க அம்மா ரொம்ப இன்னசென்ட், ரொம்ப அழகா இருப்பாங்க. அதனால மத்தவங்க அவங்களை மிஸ்யூஸ் பண்ண போறாங்கன்ற பயம் ஹீரோயினுக்கு இருக்கும். உனக்கு ஏது நியாயமா, 10 நாள் யாரும் தெரியாத நபர் கூட நானும் நீயும் இருக்க போறோம், அதுவும் நீ அவரை 6 வாரமோ இல்ல 1 மாசமோ மீட் பண்ண ஆளுமா, அவரை நம்பி நம்ம ஏமா போகணும்னு கேட்க, நீ பயப்படாத, அவர் ரொம்ப நல்லவர் தான், நீ பார்த்தா நீயே தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்ல, அந்த நபரும் வராரு. அவரும் வயசானவர் தான். அவங்க அம்மாவும் சரிவா போலாம், நம்ம நீ முதல்ல போமா, நான் அப்புறம் வர அப்படின்றத அவ சொல்றா. அந்த டைம் அவங்க அம்மா லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு இருக்க, அவங்க அம்மா பார்த்தாங்கிறத நிறைய பேரு அவங்க கிட்ட ஃபிளர்ட் பண்ண வர, உடனே ஹீரோயினும் அவங்க அம்மா கிட்ட வந்து, வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். இப்ப அந்த போட்டை காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற அந்த நபரையும் காமிக்கிறாங்க. அந்த போட்ல ஒரு நேம் இருக்கும், ஒரு பொண்ணோட பேர். அதை பார்த்து ஹீரோயினும், யார் இவங்க, இவங்களோட ஒய்ஃபால டாட்டரோட பேரா அப்படின்னு கேட்க, யாருக்கு தெரியும், இது வாடகை போட் தானே, யார் பேர் வேணா இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இப்பதான் இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறாங்க. இப்ப அவங்க ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்றாங்க. போட் போயிட்டே இருக்கும். அம்மாவும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் மேல இருக்க, ஹீரோயினுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கும், கீழேயே இருப்பா. இப்ப அவகிட்ட ஒரு சின்ன வாக்கி டாக்கி இருக்கும். அதுல அவங்க அம்மா பாய் ஃப்ரெண்டும் தூங்கிட்டே இருக்காத, மேல வந்து வேலை பண்ண அப்படின்னு சொல்ல, அவரு கொஞ்சம் விளையாட்டா பேச இவளுக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கும். இப்ப அவள மேல போறா. சரி உனக்கு ரோப் கட்ட தெரியுமா, நம்ம போது தெரியாது, சரி கீழே இருக்க அதை எடுத்துருவான்னு உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்ல, அதுல ஒரு பிரசன்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. ஏன்னா அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பர்த்டே, ஹீரோயினோட அம்மாக்கு. சோ கேக் கட் பண்ணுவாங்க, ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணுவாங்க. அப்ப அவங்க அம்மாவும், நானும் என் பொண்ணும் மாத்தி மாத்தி ஷிஃப்ட்ல வேலை பார்த்துக்கிட்டே இருக்கனால ஒன்னாவே பேசல, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, ஹீரோயினும் ரொம்ப ஃபீல் பண்ணுவா. இப்ப அம்மாவோட பாய் ஃப்ரெண்ட் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பிரசன்ட் தருவாங்க. அதுல ஹீரோயினுக்கு ஒரு கத்தியும் அவங்க அம்மாக்கு டிஷர்ட்டும் தருவாங்க. அதை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் ஹாப்பி ஆயிருவாங்க. அப்போ அவரும், உங்க அம்மா சொன்னாங்க நீ இன்னும் 1 இயர் டைம் கேட்டிருக்க காலேஜ் ஜாயின் பண்ண, ஏன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, நான் இப்ப ஒர்க் போறேன், நான் கொஞ்சம் சேவிங் பண்ணிட்டு என்னோட காசுல நான் காலேஜ் படிக்கணும்னு நினைக்கிறேன் போது, பரவாயில்ல ஸ்மார்ட்டான பொண்ணுதான் நீ அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. சரி வாங்க நம்ம வெளியே போய் போட்டோஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போவாங்க. அப்ப அவங்க பொண்ணு கிட்ட ஸ்மார்ட் போன் இருக்கும். அவங்க அம்மா, நான் உன்னை வீடியோ எடுக்கிறேன், ரெண்டு பேரும் கியூட்டா இருக்கீங்க, அப்பா பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வச்சுட்டு அப்படியே போட்டோ எடுக்கும் போது என்ன ஆகும்னா, அங்க காத்து வீசும் போது அங்க இருந்த கட்டை அப்படியே அவங்க மேல இடிக்கும். அவங்க அப்படியே தவறி தண்ணில விழுந்துடுறாங்க. இதை பார்த்து ஹீரோயின் பதறி போயிட, உடனே அவங்க அம்மாவோட பாய் ஃப்ரெண்டும், கீழே போ, எமர்ஜென்சி கிட்ட இருக்கும், அதை எடுத்துட்டு வான்னு சொல்லி கத்துறாரு. ஹீரோயினும் வேகமா கீழே போறா. அப்போ ஒரு டோர் ஓபன் பண்ண, அதுக்குள்ள ஃபுல்லா வெப்பன்ஸ் இருக்கும். அதை பார்த்து அவ பயந்துருவா. ஆனா அதை மறைச்சிட்டு வேகமா தேவையானது எடுத்துட்டு வர அவங்க அம்மாவை மேல கூட்டிட்டு வந்துருவாரு. அவங்க அம்மா ரொம்ப பயத்துல இருப்பாங்க. என்ன மன்னிச்சிடு, உன் போனை போட்டுட்டேன் போது, போன் முக்கியம் இல்லவா, நீதானுக்கு முக்கியம், அதை விட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா காம் டவுன் படுத்துவாங்க. பேசிக்கிட்டே இருக்க இப்ப பார்த்தா அடுத்த ஒரு பிரச்சனை, கிளைமேட் பயங்கரமா மாறுது, மழை பெய்யற மாதிரி இருக்கு. அம்மாவோட பாய் ஃப்ரெண்டோ வேகமா உள்ள வந்து டோர் எல்லாம் க்ளோஸ் பண்றாரு. நீங்க உள்ளே இருந்தீங்கன்னா சேஃப்டியா தான் இருப்பீங்க, வெளியே போனாதான் பிரச்சனை அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மா எதுக்கு நம்ம பேசாம ரிட்டர்ன் போக கூடாது, வெதர் வேற சரியில்லைன்னும் போது இப்ப ஹீரோயின் பாக்குறாங்க. அவங்க அம்மா பாய் ஃப்ரெண்டோட கை அப்படியே நடுங்கிட்டு இருக்கும். அவரும் பதட்டத்துலதான் இருக்காருன்றதா ஹீரோயின் புரிஞ்சுப்பாங்க. அவங்க அம்மாட்ட ஒன்னுல விடுமா, எல்லாம் சரியாயிரும் சொல்லிட்டு நைட்டு தூங்குறாங்க. ஹீரோயினுக்கு தூக்கமே வரல, ஒரு மாதிரி பயந்துகிட்டே இருக்காங்க, ஏதாவது ஆகுமா.
இப்ப அடுத்த நாள் காலையில விடுது. அவங்க அம்மா வெளியே இருக்காங்க. அவங்க அம்மாட்ட ஹீரோயினும் பேசுறா. என்ன தூங்குனியா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, இல்ல மேல கொஞ்சம் பயமா இருக்கு, உங்களுக்கு தான் தெரியும்ல எனக்கு தண்ணி என்ன பயம் அப்படின்னு சொல்ல, கவலைப்படாத, இந்த கிளைமேட் என்ஜாய் பண்ண, மழைலாம் இப்ப போயிடுச்சு, இப்ப நல்லா வெயில் அடிக்குது பாரு அப்படின்னு சொல்ல, அவர் ரொம்ப சைலண்டாவே இருப்பான். அவங்க அம்மாவும் ஏன் உனக்கு இங்க வந்தது பிடிக்கலான்னும் போது, சத்தியமா பிடிக்கலாமா அப்படின்னும் போது அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்ன மன்னிச்சிரு, நான் ஒரு நல்ல அம்மாவே இல்ல, உனக்கு பிடிச்சதே நான் பண்ண மாட்டேன்னும் போது, நீ ஏன் அப்படி பேசுற, எனக்கு இதெல்லாம் பிடிச்சுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. அவங்க அம்மாவும் என் வாழ்க்கை மாதிரி உன் வாழ்க்கை மாறக்கூடாதுன்னு நான் விரும்புறேன்னும் போது டக்குனு அவங்க அம்மாவோட பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறாங்க. இப்ப ஹீரோயினும் சீட் கீழே இருக்கிற AR-50 உங்களோடதா அப்படின்னு கேட்க, அந்த வெப்பனோட நம்பர் அவளுக்கு நல்லாவே தெரியும். ஆமா என்னோடதுதான், இது எதுக்கு யூஸ் பண்றீங்கன்னா என்னோட வேலைக்காக இது எனக்கு தேவைன்னா நான் வச்சிருப்பேன் போது, நான் ஷூட் பண்ணலாமான்றத ஹீரோயின் கேட்கிறா. உனக்கு ஷூட் பண்ண தெரியுமா, ட்ரை வேணா பண்ணி பாருன்னும் போது ஹீரோயின் நல்லாவே ஷூட் பண்றா. இதை பார்த்து அவங்க அம்மா பாய் ஃப்ரெண்டும் உனக்கு எப்படி ஷூட் பண்ண தெரியும், நீ ஆல்ரெடி எங்கேயாவது கிளாஸ்க்கு போனியான்னு கேட்க, அப்படியெல்லாம் இல்ல நான் மூவி பார்ப்பேன் எனக்கு சொல்றான். ஆனா அவரால நம்ப முடியல. பொய் சொல்லாத, உனக்கு ஆல்ரெடி ஷூட் பண்ண தெரிஞ்சிருக்குன்னும் போது அவங்க அம்மா கண்டிப்பா இல்ல, அவங்க அப்பா ஆர்மில இருந்தனால இவளும் ஃபைட்டு வெப்பன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா, ஆனா நான் அலோவ் பண்ணதே இல்ல, கண்டிப்பா அவங்க எல்லாம் போய் கத்திருக்க வாய்ப்பு இல்ல, அப்பாவோட ரத்தம் தானே பொண்ணுக்கும் இருக்கும், அதனால இயற்கையாவே அவளுக்கு அந்த டேலண்ட் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஆனா அவங்க அம்மாக்கு அது சுத்தமா பிடிக்கல. அவ வெப்பன் யூஸ் பண்ணக்கூடாது, வயலன்ஸ் இறங்க கூடாதுன்னு அவங்க நினைப்பாங்க. இப்போ ஒரு சின்ன பாட்டு வைப்பாங்க, எல்லாருமே அப்படியே பேசிட்டே குடிப்பாங்க. ஹீரோயின் நல்லா குடிச்சிட்டு போதையில பெட்ரூம்ல போய் நல்லா தூங்கிடுவான். இப்போ நைட்டு பயங்கரமான சத்தம் கேட்கும். அவங்களோட போட்டை யாரும் இடிக்கிற மாதிரி தெரியும். ஹீரோயின் என்ன நடக்குதுன்னு மேல எட்டி பார்த்தா வேற ஒரு படகுல இருந்து ஒரு 2 நபர்கள் வந்திருப்பாங்க. வந்து அவங்களும் அவங்க அம்மாவோட பாய் ஃப்ரெண்டோட தோள்பட்டையில ஷூட் பண்றாங்க. அவங்க அம்மா பயப்படுறாங்க, யார் நீங்க, ஏன் இதெல்லாம் பண்றீங்க, இங்க இருந்து போவான்னு சொல்ல அவங்க அம்மாவோட முகத்தையே அடிக்கிறாங்க. உள்ள யாராவது இருக்காங்களான்னு பார்க்க வர அவங்க அம்மா போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கையில கன் எடுத்துட்டு போய் பெட்ரூம்ல ஒளிஞ்சுக்கிறான். அப்ப வந்தவங்களும் யாரும் இல்லன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த மொத்தமா கொளுத்திட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. இப்ப ஹீரோயின் வந்து அந்த எல்லா இடத்துலயும் இருக்கிற நெருப்ப அணைக்கிறா. அப்படியே தூங்கிறா. காலை எழுந்து பார்க்க எல்லாமே எரிஞ்சு போயிருக்கு. போட் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. அவங்க அம்மா வேற இறந்து போயிருக்காங்க. அவங்க அம்மா பார்த்து அவ கதறி கதறி அழுகிறா. அவளுக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது. அவங்க அம்மாவோட எல்லாம் அங்க டைட்டா கட்டி போட்டு வச்சுட்டு அவங்க அம்மாவோட செயினா அவ எடுத்து போட்டுக்கிறா. இப்போ அவங்க ஏதோ டம் டம்னு சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா அவங்க அம்மா பாய் ஃப்ரெண்ட் இன்னும் உயிரோட தான் இருப்பாரு. அவரை வேகமா படகுல போடுறா. அவர் கொஞ்சம் அன்கான்சியஸாவே இருப்பாரு. அவர்கிட்ட ஹீரோயினும் நான் இப்ப என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னும் போது, எரிஞ்சு போன அந்த கவரை நீ மாத்தணும் போது அந்த படகுல இருந்து அந்த பெரிய துணி அவங்க வேகமா மாட்டுறாங்க. இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா இன்ஜின் ஸ்டார்ட்டே ஆகல. அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் அங்க இருந்த பொருட்களை செக் பண்ணும் போது அதுல ஒரு போட்டோ காப்பி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதுல இருக்க எல்லா போட்டோலயும் அவங்க அம்மா பாய் ஃப்ரெண்ட் ஒரு ஆபீசர், அந்த ஆபீசர் நைட்டு 2 பேர் வந்தாங்கல்ல அவங்க கூட போட்டோ எடுத்திருப்பாரு. ஹீரோயினுக்கும் செம்மக்கும் வருது. அம்மா சாவுக்கு இந்த நபர் தான் காரணம், இவரோட ஃப்ரெண்டு தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி மயக்கத்துல இருக்கிற அவரோட கையில கயிறால டைட்டா கட்டி போட்டு அவர்கிட்ட இருந்த கத்திய ஹீரோயின் எடுத்து வச்சுக்கிறான். இப்ப உடனே அங்க பயங்கரமா காத்து வீச ஆரம்பிக்கும். ஹீரோயினும் அது எல்லாமே டைப் பண்ண போறா. டைப் பண்ணி வந்து பார்த்தா அந்த நபர் அங்க இல்ல. கத்தி எடுத்துட்டு அவ ரூம் கிட்ட போக அந்த நபரும் கையில கயிறுலாம் கட்டிட்டு, ஒரு கையை வச்சு என்னால எதுவுமே பண்ண முடியாது, உன் ஹெல்ப் தேவை, இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணணும் சொல்ல ஹீரோயினும் இருக்கிற பெட்ரோல் வச்சே நம்ம ரிட்டர்ன் போயிடலாம், ஏன் நம்ம இன்னும் ஈஸ்ட் பக்கமா போனோம் போது நம்மளால அப்படி போக முடியாது, ஏன்னா இந்த படகோட டிசைனே காத்து வீசுற பக்கம் தான் நம்மளால போக முடியும் அப்படின்னு சொல்ல, சரி நம்ம எமர்ஜென்சி லைட் ஏதாவது ஆன் பண்ணானும் போது சுத்தி பாரு, இங்க யாருமே இல்ல, நம்ம எதுக்கு அதை வேஸ்ட் பண்ணணும், அது மட்டும் இல்லாம மழை காத்துனாலதான் நம்மளோட வழி மாறிடுச்சு, இங்க கொஞ்சம் தூரத்துல ஒரு தீவு இருக்கிறத நான் பார்த்தேன், நம்ம அங்க போயிட்டோம்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு அடுத்த ஹெல்ப்புக்கு யாராவது வேணா கூப்பிடலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு அவர் மேல கொஞ்சம் சந்தேகமா இருக்கும். அவரும் நீ ஹெல்ப் பண்ணாதான் நம்ம இங்க இருந்து தப்பிக்க முடியும், எனக்காக வா இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்ல 2 பேரும் சேர்ந்து வேலையை பண்றாங்க. இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுது. இப்ப அவரும் சரி நான் வந்து லொகேஷனை பாக்குறேன், நம்ம எந்த சைடு போகணும்னு சொல்லிட்டு தினமும் மேப்ல எல்லா ரூட்டையும் செக் பண்ணி மார்க் பண்ணிட்டே இருப்பாரு. கொஞ்ச நாள் போக போக ஹீரோயினுக்கு அவர் மேல கொஞ்சம் நம்பிக்கை வரும். அவரும் நல்ல பொண்ணு மாதிரி பத்திரமா பாத்துப்பாரு. அவரும் அப்பப்போ என்ன மன்னிச்சிடு, உன் அம்மா சாவுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஹீரோயினோட கழுத்துல அவங்க அம்மாவோட செயின் இருக்கும். அந்த செயினை பார்த்து அவரு இந்த செயினை நான் தான் உன் அம்மாக்கு ப்ரெசென்ட் பண்ணனும் போது, என்ன சொல்றீங்க, 1 மாசத்துல மீட் பண்ணி செயின் இல்லாம ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னும் போது, யார் சொன்னா உன் அம்மாவை நான் 1 மாசம் மீட் பண்ணேன்னு, உன் அம்மா சின்ன பொண்ணா இருக்கும் போதே நான் அவங்களை லவ் பண்ண ஒன் சைடா, ஆனா அவ அக்செப்ட் பண்ணல, அதுக்கடுத்து
பார்த்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன், உன் அம்மா இப்பதான் என்னோட அன்பை புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கும் கொஞ்சம் ஒரு மேல நம்பிக்கை வருது. அப்படியே தினமும் உங்க லொகேஷனை பார்த்துட்டு மார்க் பண்ணிட்டே இருக்காங்க. ஹீரோயினும் அந்த லொகேஷனை பார்த்து மார்க் பண்ணிட்டே வரா. நம்ம ரொம்ப கிட்ட வர போறோம், இங்கதான் அந்த தீவு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, இப்போ அந்த லொகேஷனோட ரூட் மாறி இருக்கும். அதை பார்த்து அவருக்கு சமக்கம் வரும். இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம மார்க் பண்ண லொகேஷன் இது கிடையாதுன்னு சொல்லி பயங்கரமா கத்துவாரு. அந்த இடத்துல இடிச்சு உடைப்பாரு. ஹீரோயினுக்கு பயம் வந்துடும். ரூம்ல போய் லாக் பண்ணிப்பாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோயின் வெளியே வந்து பார்த்தா அவர் நல்ல போதையில இருக்க. அவங்க இந்த தீவை கண்டுபிடிச்சிருவாங்க. அவரை எழுப்ப அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு ஒரு மினி போட்ல வாரம் அங்க போலாம்னு சொல்லுவார். ஆனா ஹீரோயினும் அங்க என்ன இருக்கு நீங்க செக் பண்ணிட்டு வாங்க, நான் வரலன்னு அவர் சொல்லுவார். என்னால தண்ணினா பயம். ஆனா அவரும் ஒரு கையை வச்சு நான் துடுப்பு போட முடியாது, நீ என் கூட வந்தா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்ல அவளும் வருவா. அப்படி துடுப்பு போடும் போது அது உடஞ்சிரும். அதை எடுக்க அவ குனியா அப்படியே தண்ணியில விழுந்துருவா. நீச்சல் தெரியாம அவ திணறிட்டு இருக்க. அவர் ஒரு கையை வச்சு அவளை எப்படியோ காப்பாத்திட்டு தரைக்கு கொண்டு வந்துருவாரு. அவளை அப்படியே அங்கேயே விட்டுவாரு. அவளும் கண்ணு திறந்து பார்த்துட்டு அப்படியே நடந்து வருவா. பார்த்தா அவர் ஒரு இடத்துல தண்ணி குடிச்சுக்கிட்டு இருப்பாரு. இங்க நல்லா தண்ணி வருது குடி அப்படின்னு சொல்ல தண்ணி குடிச்சிட்டு அப்படியே பேசிட்டே போவாங்க. அப்ப அவரோட கையில ஒரு டாட்டோ இருக்கும், கன்னும் ரோஸும் இருக்கிற மாதிரி. இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு கேட்க, எனக்கு உடம்புல தெம்பல, என்னால பேச முடியாது, நம்ம முதல்ல இங்க வந்து போகணும்னு சொல்ல, நம்ம ஏன் திரும்ப தண்ணி கிட்ட போகணும், இந்த தீவுல மக்கள் இருப்பாங்களா, எங்கிட்ட உதவி கேட்கலான்னு போது இந்த தீவுல யாருமே இல்ல அப்படின்னு சொல்லும் போது, சரி படகுல போயிடலான்னு போது இருட்டு தொடங்கிருச்சு, இங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு காலையில போலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினா அவர் சொல்றதை கேட்டுட்டு அப்படியே அங்கேயே தங்கிடுவா. இப்போ அங்க கேம்ப் மாதிரி அவர் போடுவாரு. ஹீரோயினா வெளியே வருவான். அப்ப அவரும் உனக்கு இந்த கேம்ப் அனுபவம் எல்லாம் இருக்கான போது இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அப்போ உனக்கு கன் ஷூட் பண்ணது உன் அப்பானாலயா இல்ல நீ போய் கத்துக்கிட்டியான போது அவ உண்மையா சொல்லுவா, இல்ல என் அம்மாக்கு கன் ஷூட் பண்றதெல்லாம் பிடிக்காது, ஆனா நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போது ஃப்ரெண்ட்ஸோட போய் நான் அதை பண்ணிருக்கேன் அப்படின்னும் போது, அதனாலதான் நீ கரெக்டா ஷூட் பண்ற, உன் அப்பா உனக்கு ரொம்ப பிடிக்குமான்னு கேட்கும் போது, நான் சின்ன குழந்தையா இருக்கும் போதே என் அப்பா வார்ல இறந்து போயிட்டாரு, அவரோட முகம் எனக்கு அந்த அளவுக்கு ஞாபகம் இல்லை, ஆனா அவரும் காலேஜ் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு, ஆனா அவரால் அதை பண்ண முடியல, அதனாலதான் அம்மா நான் எப்படியாவது காலேஜ் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்க. அப்ப அந்த நபரும் அவரோட பிளாஷ்பேக்க சொல்லுவாரு. அவர் ஒரு ஆபீசரா இருப்பாரு, ரொம்ப நியாய தர்மமா இருந்த, கடைசியில என்னோட சீனியர் யாருமே நான் மதிக்கல, எனக்கான போஸ்டிங்கே அவங்க கொடுக்கல, அதனால நான் கெட்டவனா மாறினேன், கெட்டவங்க கிட்ட வேலை பார்த்தேன், அதுல நிறைய கமிஷன் அடிச்சேன், ஆனா போக போக அது தப்புன்னு தெரிஞ்சு அதை விட்டு விலகி வந்துட்டேன் அப்படின்னும் போது ஹீரோயின் அப்ப அந்த போட்டோல இருந்து அந்த 2 பேர் யாரு அப்படின்னு கேட்க, அவங்க கிட்டதான் நான் வேலை பார்த்தேன், அவனுக்கு ரொம்ப மோசமானவங்க, அவங்க கிட்ட மிகப்பெரிய கப்பல் இருக்கு, அந்த கப்பல்ல பெண்களை வச்சு அவனுக்கு ரொம்ப கேவலமா மோசமான வேலையை பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம், அதை என்னால சொல்லக்கூட முடியல, அங்க இருக்கிற கேப்டன் ரொம்ப மோசமானவன், அவன் கிட்ட இருந்து நான் தப்பிச்சு வந்துட்டேன், பட் ஆனாலும் அவங்க என்ன தேடி அன்னைக்காக வந்துட்டாங்க, சொல்ல போனா நான் அன்னைக்கு சாக வேண்டியது, ஆனா உன் அம்மா இறந்துட்டான் அப்படின்னு அவர் சொல்லுவார். இதை கேட்ட ஹீரோயினும் நான் கண்டிப்பா அந்த கேப்டனை கொல்லுவேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட அவரு சிரிக்கிறாரு, யாரு நீயா, அவனை பத்தி உனக்கு தெரியல, அவர் ரொம்ப டேஞ்சரானவன் அப்படின்னு சொல்ல, யார வேணா இருக்கட்டும் அவனை நான் பார்த்தா கண்டிப்பா கொல்லுவேன், அந்த பொண்ணுங்களை காப்பாத்துவேன் அப்படின்றத ஹீரோயின் சொல்ல, சரி உனக்கு கயிறு எப்படி கட்டணும் நான் சொல்லி தரேன்னு சொன்னல, வா சொல்லி ஹீரோயினோட கையை கட்டுவாரு. இப்ப இதை ஓபன் பண்ணும் போது இப்ப ஹீரோயினா அந்த கயிறை எடுக்க ட்ரை பண்ணும் போது அப்போ அவரோட பேக்ல SOSக்கான ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை ஏன் நீங்க இன்னும் ஆப்ரேட் பண்ணல, ஆக்டிவேட் பண்ணல அப்படின்னு சொல்ல, அது இப்போ வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. அவர் கையில ஒரு மோதிரம் இருக்கும், அது அவங்க அம்மா மோதிரம், இதை ஏன் எடுத்தீங்கன்னும் போது உனக்கு கொடுக்கதான், நான் பிளான் பண்ணதே வேற, எனக்கு ஒரு கல்ல 2 மாங்கன்ற மாதிரிதான் நீயும் அம்மாவும் மாட்டினீங்க, இப்போ உன் அம்மா இல்ல ஆனா நீ இருக்க, நீ செம்ம பீச அப்படின்னு சொல்ல அவளுக்கு செம்ம கோவம் வந்துரும். அடா பாவி, அப்ப நீ சொன்னதெல்லாம் பொய்யானும் போது, நானும் உருட்டுன்னு உருட்டினேன், அதெல்லாம் நீ நம்பிட்டேன்னும் போது இப்ப ஹீரோயின் மண்ணு தூக்கி அவங்க முகத்தை போட்டுட்டு வேகமா காட்டு நோக்கி ஓட, என்கிட்ட நான் தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. இப்ப விடியுது, ஹீரோயின் அங்க பாறையில ஒழிஞ்சிட்டு இருக்கு, அப்படியே பொறுமையா கீழே இறங்கி வரா. அவனும் கையில இருந்த கன்னை வச்சு ஹீரோயினை ஷூட் பண்ணும் போது கார் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறான், பயங்கரமா ரத்தம் போகுது. அப்ப அவன்கிட்ட இந்த பாக்ஸ் இருக்கும் SOS. ஹீரோயினோ இதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் போது, நான் சொல்ல மாட்டேன், நான் சொன்னா நீ முதல்ல என்ன காப்பாத்தணும் போது நீ செத்து தொலைடா நாய், உன்னால நல்லா காப்பாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அந்த இடத்த விட்டு வேகமா போய் போட் கிட்ட போயிடுறாங்க. அப்ப அவங்க கால அவன் ஷூட் பண்ணிருப்பா, ரத்தம் அதிகமா போயிருக்கும், அதுக்கான மருந்தெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அவன் ஆல்ரெடி நீ என்ன காப்பாத்தலன்னா என்ன,
என் ஆட்கள் என்னை காப்பாத்துவாங்க, அந்த கேப்டன் வருவான், உன்னை தூக்குவான், என்னையும் காப்பாத்துவான் பாரு அப்படின்னு சொல்லுவான். சொல்ல போனா இவன் தான் நிறைய பெண்களை அந்த கேப்டனுக்கு கொடுத்துட்டு இருக்கான். அது மூலமா பணமும் வாங்குறான். இப்ப ஹீரோயினும் போட்ல போற, டயர்டா இருக்குன்னு தூங்கிடுறா. இப்ப அவளுக்கு ஒரு கனவு வருது, அவ தண்ணியில அடிச்சுட்டு இருக்கு. அவங்க அம்மா கத்துறாங்க. ஹீரோயின் பதட்டத்துல கண்ணை திறந்து பார்த்தா போட்ல இப்ப தண்ணி லீக் ஆகிட்டு இருக்கு. உடனே நம்ம அந்த குட்டி படகுல போயிடும் சொல்லிட்டு அவங்க அம்மாவோட எல்லாம் அந்த படகுல எடுத்துட்டு போய் வைக்க பாப்பா. அவளுக்கு அம்மாவோட இறுதி சடங்கா ரொம்ப கிராண்டா எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணணும், அது சும்மா பண்ணிடக்கூடாதுன்றது அவளோட எண்ணம். இப்ப அவங்க அம்மாவோட எடுக்க அவ தெரியாம கையை லைட்டா ஸ்லிப் பண்ணிடுவா. அது அப்படியே தண்ணியில முழுகிரும். அவளால அதை தூக்க முடியாம அந்த உடல் தண்ணியில முழுகி போயிடும். இதனால ஹீரோயின் ரொம்ப வருத்தப்படுவா. என் அம்மாக்கு நான் கடைசியா ஃபியூனரல் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா அது ஒழுங்காவே நான் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப அழுதுகிட்டே அப்படியே அந்த படகுல படுத்துறாங்க. அந்த சின்ன போட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கு. இப்ப ஹீரோயினும் அவகிட்ட இருந்த மேப்ல லொகேஷனை பாத்துக்கிட்டே சுத்தி எந்த ஒரு தீவும் கப்பலுமே அவ கண்ணுக்கு தெரியாது. ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாங்க. அந்த பொருள் எல்லாத்தையும் தண்ணில தூக்கி போறா. அப்படியே போறா. இப்ப தூரத்துல ஒரு பெரிய கப்பல் தெரியுது. அதனால எமர்ஜென்சி லைட் ஆன் பண்றா. ஆனா எந்த ஒரு படகும் கிட்ட அந்த மாதிரி அவளுக்கு தெரியல. அப்படியே டயர்ல படுக்க இப்ப ஒரு போட்டா அவ கிட்ட வர்றது, அவளை கூட்டிட்டு போறாங்க. அந்த மோசமான கேப்டன் இருக்கிற கப்பல் தான் இது. அவளை கூட்டிட்டு போறாங்க. அவளுக்கு சாப்பாடு தராங்க. அவ சாப்பிட்டுட்டு இருக்க முன்னாடி ஒரு நபர் இருப்பான். இவன் தான் கேப்டன் நினைச்சு, நீங்க கேப்டனான்னு கேட்க, நான் கேப்டன் இல்ல, ஏன் கேப்டன் கிட்ட தான் நீ பேசுவியா அப்படின்னு சொல்ல, இல்ல நான் குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு போய் அட்ராக்டிவான ட்ரெஸ்ஸ போடுறான். இப்போ நான் கேப்டனை பாக்கலாம்னு சொல்லிட்டு கேப்டன் இருக்கிற இடத்துக்கு போறான். முதல்ல அவனை போட்டு தரணும்னு சொல்லிட்டு கேப்டனை பார்க்க ஒரு வயசான பீஸ் உட்காந்து இருப்பாரு. அவர் தான் கேப்டனா. அவரும் பொண்ணை பார்த்த பிறகு பின்னாடி இருக்க கார்டியன்ஸ்லாம் நீங்க வெளியே போங்கடான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட ரூட் விட, உண்மையான ஹீரோயினை பத்தி இவருக்கு தெரியவே தெரியாது. அவளும் பேசுற கேப்ல அங்க இருக்கிற இரும்பை தூக்கி மண்டலே போட்டு கேப்டன் அடிச்சு கொலை பண்ணிடுறா. ஆனா ஹீரோயினோட கப்பல்ல அவங்க அம்மா பாய் ஃப்ரெண்டோட கன்னு ஒண்ணு இருக்கும். அந்த கன்னுல கத்தியில ரோஸ் சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளை பார்த்து அந்த படகுல இருக்கிற ஒரு பொண்ணும் இவ ரொம்ப டேஞ்சர் நினைக்கிறா. ஏன்னா இவகிட்ட நம்ம ஆட்களோட கன்னு இருக்கு, எல்லாம் சேஃப்டியா இருங்க, ஜாக்கிரதை அப்படின்னு சொல்றதுக்குள்ள கேப்டனை செத்துருப்பாரு. கேப்டனோட அடியாட்கள் எல்லாம் அந்த பொண்ணை தேடி வர, அந்த பொண்ணு வேகமா கீழே இறங்கி போவா. அவளுக்கு கன்னு எங்க இருக்குன்னே தெரியாது. அப்படி ஒரு ரூம்குள்ள போய் பார்த்தா அங்க ஒரு பொண்ணை அங்க லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணை தப்பான வழியில அவங்க பயன்படுத்திட்டு இருப்பாங்க. அவ ரொம்ப பயத்துல இருப்பா. அவகிட்ட ஹீரோயினோ இங்க கன்னு எங்க இருக்குன்னு தெரியுமா போது, எனக்கு தெரியும் சொல்லிட்டு அந்த வழியை காமி. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அது பேஸ்மெண்ட். அங்க எல்லா கன்னும் இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு பூட்டு போட்டு வச்சிருப்பாங்க. அந்த பூட்டை உடைக்க முடியாது. ஹீரோயினுக்கும் சத்தம் கேட்கும், யாரோ அவளை தேடி வராங்கன்னு. அப்ப அங்க இருந்த கன் எடுத்துட்டு வேகமா எல்லாரையும் ஷூட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிட்டு இருக்கும் போது அங்க ஃபீமேல் ரவுடியா அவ பாத்திருப்பா. 2 பேரும் செம்மையா உருண்டு பிறண்டு சண்டை போட்டுப்பாங்க. கடைசியில வின் பண்ணது நம்ம ஹீரோயின் தான். எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு ஹீரோயின் இப்ப மேல வரா. வந்து பார்த்தா ஹைட்டா இருக்கிற ஒரு ஆளை பார்த்திருப்பா. அவரையும் அவ ஷூட் பண்ணிடலாம்னு நினைக்க அவன் போட்டு ஹீரோயினை சம்மாடியே அடிச்சிடறான். ஹீரோயினை அவங்க கோடலை எடுத்து மண்டிலே போட திரும்பவும் அடிக்க வரான். இப்ப கன் எடுத்துட்டு வாயிலே ஷூட் பண்ண அவனும் மட்டும் ஏறான். எல்லாரையும் போட்டு தள்ளியாச்சுன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் பெண்களை காப்பாத்த அங்க அந்த அறையை ஓபன் பண்ண நிறைய பெண்களை இவங்க கடத்தி வச்சிருப்பான். அந்த பொண்ணுங்க கிட்ட எல்லாம் நீங்க பயப்படாதீங்க, உங்களை நான் காப்பாத்துறேன்னு சொல்ல அங்க ஒரு மொட்டையான் வருவான். அவன் ஹீரோயின் லாக் பண்ணிட்டு கண்ணை கீழே போட்டுன்னு சொல்ல வேற ஒரு பொண்ணு பின்னாடி இருந்து வந்து அந்த மொட்டையனோட மண்டையிலே அடிச்சு அவனை மட்டை ஆக்கிடுறான். இப்ப ஹீரோயினும் அவகிட்ட உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேல போய் பார்த்தா அந்த ஆபீசர் வந்திருப்பான். டேய் நீனும் சாகலையான போது, நான் அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டேன்டி, ஓ சாவ பாக்காம அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனையும் அட்டாக் பண்ண படிக்கட்டுல உருண்டு கீழே விழுந்துருவாங்க. உன்னை இப்படியே விட்டா வேலைக்காகாது, இரு கேப்டன் கிட்ட சொல்றேன்னு சொல்ல, டேய் அவனே நான் போட்டு தள்ளிட்டேன், உன்னே அவ சாகடிக்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறா. உன்னை விட மாட்டேன்டி, உன்னை போட்டு தள்ளுற அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற அந்த ரத்த துளிகள் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஹீரோயினை தேடி போகும்போது அங்க அந்த செயின் இருக்கும். அந்த டாலரை பார்க்க அதுல இருந்து வேகமா ஸ்ப்ரே வந்து அவன் மூஞ்சில விழுக ஹீரோயினோட புடிச்சு தள்ளி அவன் கிஃப்டா கொடுத்த அந்த கத்தியாலேயே அவன் நெஞ்ச குத்தி கொலை பண்றாங்க. இப்ப ஹீரோயினுக்கு அப்படியே கையெல்லாம் நடுங்குது. இப்ப அந்த பெண்கள் வந்து உனக்கு ஒண்ணும் இல்ல, நம்ம தப்பிச்சிட்டோம், நீ வெளியே வந்து பாரு அப்படின்னு சொல்ல அவங்க இப்போ நகரத்துக்கிட்ட வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பதான் படத்தோட ஸ்டார்டிங்ல நடந்த சீனை காமிக்கிறாங்க. அங்க அந்த ஆபீசர் ஹீரோயின் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் கேட்க ஹீரோயின் நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. ஹீரோயின் அந்த பெண்களுக்கு இப்ப என்ன ஆச்சு அப்படின்னும் போது, கவலைப்படாத, அந்த பெண்களை அவங்க குடும்பத்தோட இப்போ சேர்ந்துட்டாங்க, அவங்க சந்தோஷமா இருக்காங்க, நீயும் வீட்டுக்கு போ, எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல ஹீரோயின் அங்க அந்த ஆபீசர் கிட்ட அழுகுறாங்க. எனக்கு யாருமே இல்ல, எனக்கு வீடே இல்ல அப்படின்னு சொல்ல ஆபீசரும் உனக்கு ஃபியூச்சர் இருக்கு, அதுக்கு நீ ஃபைட் பண்ணி தான் ஆகணும், தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக இப்ப ஹீரோயினும் அதை புரிஞ்சுக்கிறாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் கண்டிப்பா இந்த கரண்ட் ஜெனரேஷனுக்கு
உங்களுக்கு லிங்க் ஆகும். ஏன்னா இப்ப இருக்கிற நிறைய பெண்களும் பசங்களும் சோஷியல் மீடியாவிலயும் இல்ல கொஞ்சம் தெரிஞ்ச ஒரு நபர்கள் கிட்ட அதிகமான அவங்க தகவலை சொல்றாங்க. அது கண்டிப்பா ஒரு பிரச்சனை தான். நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்களோட பழகலாம், அவங்க கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சொல்லலாம். ஆனா நம்மளை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்ச பிறகே உங்களோட சீக்ரெட்டையும் உங்களோட இன்ஃபர்மேஷனும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி எதையும் பண்ணாதீங்க, ஏன்னா அது உங்களுக்கு சேஃப் கிடையவே கிடையாது. ஸோ பி கேர்ஃபுல். அண்ட் அடுத்த ஒரு வித்தியாசமான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.